ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகான வால் டெக்கர் தான் பார்க்க போகிறோம். அதுவும் பிஸ்தா ஷெல்லை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பிஸ்தா ஷெல்லை வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் பண்ணோம் ப்ரீவியஸ் வீடியோவில். அந்த வீடியோ பார்க்கலன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பிஸ்தா ஷெல்லை வச்சு ஒரு வால் டெக்கர் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஷேப்பில், உங்ககிட்ட எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட் இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. நான் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கார்ட்போர்டுக்கு பிளாக் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி பிஸ்தா ஷெல்லுக்கு நான் இந்த கோல்டன் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் கொடுக்க போகிறேன். ரெண்டுத்துக்குமே ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன். நான் அதை கொடுத்து முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பேக் சைடில் நான் கார்ட்போர்டுக்கு கொடுக்கல. அதே மாதிரி பிஸ்தா ஷெல்லுக்குமே ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். அந்த கோல்டன் கலர் உள் பக்கம் நான் கொடுக்கல. இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம நோட்டு பேப்பர்லாம், லாங் சைஸ் நோட்டு மேலே இருக்கிற அட்டை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் கொஞ்சம் லைட் திக்கான பேப்பரு. இதில் ரஃப்பாக லீஃபோட ஷேப் கொஞ்சம் வரைஞ்சி நம்ம கட் பண்ணி தனியாக எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி வரைஞ்சி வச்சுட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது இந்த லீஃபை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த லீஃப்க்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னா, க்ளூகன் வச்சு மேலே லைட்டாக ஒரு லீஃபோட ஷேப்பில் என்ன இருக்குமோ அவுட்லைன் மட்டும் சும்மா இந்த மாதிரி க்ளூகனால் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டோன்னா அதை இந்த மாதிரி க்ளூகன் வச்சு வரைஞ்சி முடிச்சுட்டு நம்ம பார்க்கக்குள்ளே அந்த க்ளூகன் மேலே ஃபுல்லாக அந்த கம்மை கொஞ்சம் அந்த ஒரு ஷேப் தெரியும், நல்லா பார்க்குறதுக்கு மேடு பள்ளமாக தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு நம்ம இதுக்கு மேலே இந்த லீஃப்க்கு மேலே பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லா லீஃபும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அக்ரைலிக் பெயிண்ட் தான் கொடுக்க போகிறோம். எல்லோ கலரும் க்ரீன் கலரும் நான் கலந்த மாதிரி கொடுக்குறேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் லீஃப் கலர் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. நம்மளுக்கு லீஃபும் ரெடி ஆகிடுச்சு, பிஸ்தா ஷெல்லும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிஸ்தா ஷெல்லை நாம் ஃப்ளவர் ஷேப்புக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளவருக்கும் 5 பெட்டல் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன் நான். ஒரு 4 ஃப்ளவர் வச்சுட்டு அதே மாதிரி பக்கத்தில் ஒரு 2-3 பட்டு இருக்க மாதிரி, பட்டுக்கு ஒரு 2 பிஸ்தா ஷெல் மட்டும் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒட்ட ஆரம்பிக்கலாம். இதுக்குமே நான் க்ளூகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ க்ளூகன் வச்சு நம்ம இந்த பிஸ்தா ஷெல்லை ஃபுல்லாக ஒட்டிடலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் நான் போட்டிருக்க பேங்கிள் நம்ம சேனலில் நம்ம செஞ்சது தான், நியூஸ் பேப்பர் பேங்கிள். ஒன்லி நியூஸ் பேப்பர் அண்டு உள்ளன் த்ரெட் மட்டும் வச்சு நம்ம செஞ்ச பேங்கிள். இந்த வீடியோ யாராவது பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி நான் போட்டிருக்க அந்த ரிங்குமே நாம் பண்ண ரிங் தான், பழைய வீடியோவில் இருக்கும். 5 டைப்ஸ் ஆஃப் ரிங் நான் போட்டிருக்கேன். ஸோ ரிங் வீடியோ பார்க்காதவங்களுக்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பிஸ்தா ஷெல்லை ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம லீஃபை நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்க அதே மாதிரியே லீஃபையும் ஒட்டி முடிச்சிடலாம். இந்த வால் டெக்கருக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க கார்ட்போர்டு ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை ஹார்ட்டின் ஷேப்லேயோ ஆர் ஸ்கொயர் ஷேப்லேயோ எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிஸ்தா ஷெல்லையும் அரேஞ்ச் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் லீஃப் எல்லாம் ஒட்டி முடிச்சிட்டோம். லீஃப் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன் இந்த பிஸ்தா ஷெல்லில் பண்ணியிருக்க அந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதோட சென்டரில் நம்ம போட்ட போகிறோம். இதுவே பிங்க் கலர் ஸ்டோனை விட ரெட் கலர் இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலரில் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட பிங்க் கலர் தான் இருந்துச்சு. இப்போ ஸ்டோனை ஒட்டி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, பால் செயின் என்கிட்ட க்ரீன் கலரில் கொஞ்சம் இருந்துச்சு. அந்த பால் செயினை இப்போ இந்த ஃப்ளவரை சுற்றி ஃப்ளவரு பட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கொடி மாதிரி வரைய போகிறோம். வரைஞ்சி அதுக்கு மேலே இப்போ க்ளூகன் வச்சு ஃபஸ்ட் நான் வரைஞ்சி பார்த்தேன். எனக்கு க்ளூகன் நம்ம வரைஞ்சி முடியறதுக்குள்ளாரே ட்ரை ஆகிடுது. ஸோ திரும்ப நான் என்ன பண்ணிட்டேனாக்கா, அதுக்கு மேலேயே ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி தான் அந்த பால் செயினை ஃபுல்லாக ஒட்டினேன். இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு நம்ம அந்த பால் செயினை மேலே ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிடலாம். நீங்கள் பால் செயின் தான் ஒட்டணும்னு கூட அவசியம் கிடையாது. பால் செயின் இல்லைன்னா நம்ம உள்ளன் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளன் த்ரெட்டை ஒரு 2-3 சுற்றிட்டு கூட நம்ம அதில் ஒட்டிக்கலாம். பார்க்குறதுக்கு கொடி மாதிரி அழகாக இருக்கும். க்ரீன் கலர் உள்ளன் த்ரெட் ஒட்டினீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இதில் இப்போ நாம் யூஸ் பண்ணியிருக்க பால் செயினுமே லைட் க்ரீனில் இருந்திருந்தால் இன்னும் பார்க்குறதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நல்லா இருந்திருக்கும். டார்க் க்ரீனுன்றதொட்டு தான் கொஞ்சம் டார்க் கலரில், கீழேயும் டார்க் கலர் மேலேயும் டார்க் கலர்ன்றதுனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் தெரியல. நெக்ஸ்ட்டு அதே ரவுண்ட் ஷேப்பில் க்ரீன் கலரில் ஸ்டோன் நான் இப்போ ஒட்டிகிட்ருக்கேன். எல்லா இடத்துலையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை எல்லாத்தையும் இப்போ ஒட்டிட்டேன்.
நெக்ஸ்ட் இந்த கார்ட்போர்டோட கார்னர் ஃபுல்லாக ஸ்டோன் லேஸ் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு அவுட்லைன் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டோன் லேஸுமே நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி தான் ஒட்ட போகிறேன். இதுக்கும் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி தான் ஒட்டுறேன். ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நம்மளோட வால் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த வால் டெக்கரை நம்ம வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு பேக் சைடில் நம்ம ஒரு உள்ளன் த்ரெட் வச்சு ஒட்டிடலாம். ஒரு பிளாக் கலர் உள்ளன் த்ரெட் அந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு பேக் சைடு திருப்பி அந்த மேலே கார்னரில் நம்ம இப்போ ஒட்ட போகிறோம் சென்டர் பிளேஸில். இந்த த்ரெட்டை ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கு மேலே சப்போர்ட்க்கு ஒரு பேப்பர்லேயுமே கொஞ்சம் க்ளூகன் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டிடலாம். அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நம்மளோட அழகான வால் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video. Bye.